லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு உள்ளங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள். பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறு. கடவுளே என்றென்றும் நம் உண்மை செல்வம். அன்பானவர்களே, பொதுக்காலத்தின் 19ஆம் ஞாயிறை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் கடவுளை மட்டுமே நமது உண்மை செல்வமாக கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகின்றன. இன்றைய திருப்பாடலும் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் என்று உரைக்கிறது. கடவுள் நம் உரிமை சொத்தாக வேண்டுமானால் கடவுள் நமக்கு அருளிய பணிகளை செவ்வனே செய்வதில் நாம் மிகவும் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்பதையும் இன்றைய நற்செய்தி எடுத்துரைக்கின்றது. கடவுள் தரிசனம் வேண்டி பலகாலம் தவமிருந்த அந்த நாட்டின் மன்னருக்கு அன்று கடவுளின் தரிசனம் கிடைத்தது. பெரும் மகிழ்ச்சியடைந்த மன்னர், கடவுளே, எப்படி நீங்கள் எனக்கு தரிசனம் தந்தீர்களோ அதேபோல எனது மனைவியான அரசிக்கும் அரச குடும்பத்தினருக்கும் அமைச்சர்களுக்கும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் நீங்கள் தரிசனம் தர வேண்டும் என்று வரம் ஒன்று கேட்டார். சரி, அப்படியே ஆகட்டும் என்று கூறிய கடவுள், அதோ தெரிகின்றதே ஒரு உயர்ந்த மலை, அங்கே அனைவரையும் அழைத்து கொண்டு வா, நான் தரிசனம் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு மறைந்தார். சில நாட்களில் மன்னர் தனது அரச குடும்பத்தினரையும் அமைச்சர்களையும் மக்களையும் அழைத்து கொண்டு மலையை நோக்கி புறப்பட்டார். அனைவரும் கடவுளை காணும் ஆவலில் மலையேறத் தொடங்கினர். சிறிது உயரம் சென்றவுடன் அங்கே செம்பு பாறைகள் தென்பட்டன. உடனே மக்களில் பாதி பேர் செம்பு பாறைகளை உடைக்கத் தொடங்கினர். இதனை கண்ட மன்னர், அனைவருக்கும் கடவுளின் தரிசனம் கிடைக்கப் போகின்றது, செம்பெல்லாம் அதற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை, அனைவரும் வாருங்கள் என்று உரக்க கூறினார். அதற்கு அவர்கள், மன்னா, இப்பொழுது இதுதான் தேவை, கடவுளின் காட்சியை வைத்து என்ன செய்வது என்று கூறி உடைத்த செம்பு பாறைகளை தலையில் வைத்து கொண்டு வீட்டிற்கு திரும்பினர். எப்படியோ போங்கள் என்று கூறிவிட்டு மீதமிருப்பவர்களை அழைத்து கொண்டு மலையேறத் தொடங்கினார் மன்னர். மலையின் சில மைல் தூரத்தை கடந்தவுடன் அங்கே வெள்ளியிலான பாறைகளும் வெள்ளித்துண்டுகளும் நிறைய இருந்தன. அதை பார்த்ததும் இன்னும் மீதமிருந்த மக்கள் ஓடிச் சென்று அதனை மூட்டை கட்டத் தொடங்கினர். அப்போது மன்னர், விலைமதிக்க முடியாத கடவுளின் தரிசனம் கிடைக்கப் போகின்றது, அதற்கு முன்னால் இந்த வெள்ளிக்கட்டிகள் எதற்கு பயன்பட போகின்றன என்று மக்களுக்கு மறுபடியும் உரக்கச் சொன்னார். அதற்கு அவர்கள், மன்னா, இப்பொழுது கடவுளின் தரிசனத்தை விட இந்த வெள்ளிக்கட்டிகளை பிழைப்புக்கு உதவும் என்று கூறியவாறு அவற்றை முடிந்த அளவு அள்ளிக்கொண்டு அவர்கள் திரும்பிச் சென்றனர். உங்கள் தலையெழுத்து அவ்வளவுதான் என்று கூறிய மன்னர் பின்னர் தன்னோடு எஞ்சியிருந்த அரச குடும்பத்தினரோடு மலையில் தனது பயணத்தை தொடர்ந்தார். இப்பொழுது சிறிது தொலைவில் தங்கமலை தென்பட்டது. அதை கண்ட அரச குடும்பத்தினர் அனைவரும் அங்கே சென்று விட்டனர். இறுதியாக அங்கிருந்தவர்கள் அரசியும் அமைச்சர்களும் படைத்தளபதியும் மட்டுமே. சரி, வாருங்கள், நாம் செல்வோம் என்று கூறி அவர்களை அழைத்து கொண்டு முக்கால்வாசி மலையை கடந்து முடித்தார் மன்னர். அப்போது அங்கே அழகிய வைரமலை ஒன்று காணப்பட்டது. அதை கண்டதும் அரசி முதற்கொண்டு அங்கே இருந்தவர்கள் அனைவருமே ஓடிவிட்டனர். இறுதியாக மலையின் உச்சியில் தன்னந்தனியாக போய் நின்றார் மன்னர். அப்போது கடவுள் மன்னர் முன் தோன்றி, எங்கே உன் மக்கள் என்று கேட்டார். மன்னர் தலைகுனிந்தவராக, இவ்வுலகப் பொருள்கள் மீதான அவர்களின் பேராசை தரிசனத்தை காண முடியாமல் செய்துவிட்டது, என்னை மன்னித்து விடுங்கள் கடவுளே என்றார். அதற்கு கடவுள், நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்று கோடியில் ஒரு சிலரே தங்களை குறித்து விழிப்புணர்வு கொண்டுள்ளனர். அவர்கள் மட்டுமே என்னை உண்மை செல்வமாக கொள்கின்றனர். அத்தகையவர்களுக்கே எனது தரிசனம் எப்போதும் கிடைக்கிறது. மற்றவர்களெல்லாம்
சொத்து என்ற செம்பு, வெள்ளி, தங்கம், வைரம் போன்ற ஏமாற்றும் மாயைகளில் சிக்கிக்கொண்டு மாய்ந்து போகின்றனர் என்று கூறிவிட்டு மறைந்து போனார். அன்பர்களே, இன்றைய முதல் வாசகமான சாலமோனின் ஞானம் எகிப்து நாட்டில் தாங்கள் நம்பியிருந்த வாக்குறுதிகளை தெளிவாக அறிந்து அவற்றில் மகிழ்ந்திருக்கும்படி அந்த இரவு எங்கள் மூதாதையருக்கு முன்னறிவிக்கப்பட்டது என்று உரைக்கிறது. ஆக கடவுள் இந்த கொடிய அடிமைத்தலையிலிருந்து தங்களை எப்படியும் மீட்டுவிடுவார் என்று முழு நம்பிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் காத்திருந்தனர் இவர்கள். இதன் பயனாக அவர்கள் மீட்படைந்து, அதாவது விடுதலை பெற்று வாக்களிக்கப்பட்ட நாட்டை உரிமை சொத்தாக்கி கொண்டனர். இரண்டாம் வாசகம் ஆபிரகாமின் இறை நம்பிக்கை வாழ்வை நம் கண்முன் நிறுத்துகிறது. தன் வாழ்நாள் முழுதும் கடவுளை மட்டுமே தனது உரிமை சொத்தாகவும் உண்மை செல்வமாகவும் கொண்டிருந்தார் ஆபிரகாம். அவர் எப்போதும் எல்லாவற்றிலும் கடவுளை மட்டுமே சார்ந்திருந்தார். ஆபிரகாமின் வாழ்வில் நிகழ்ந்த 2 முக்கியமான நிகழ்வுகளை பார்க்கின்றோம். முதலாவதாக, ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்குச் செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன். உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறியபோது அவர் மறுப்பேதும் கூறாமல் ஆண்டவரை மட்டுமே நம்பி தனது பயணத்தை தொடங்கினார். இதன் காரணமாகத்தான் ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டுச் சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஒரு அந்நியரைப் போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோப்புடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கியிருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே என்று ஆபிரகாமின் இறை நம்பிக்கை குறித்து எடுத்துரைக்கின்றார் புனித பவுலடியார். இரண்டாவதாக, உன் மகனை, நீ அன்புகூரும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்குச் செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் ஏறி பலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்று கடவுள் ஆபிரகாமை அழைத்தபோது அமைந்த மனதுடன் மறுப்பேதுமின்றி தனது ஒரே மகனை பலி கொடுக்க முன்வந்தார். அதனால்தான் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தன் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார் என்றும் கூறுகின்றார் புனித பவுலடியார். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் விழிப்புடனும் பொறுப்புணர்வுடனும் மானிட மகனின் வருகைக்காக காத்திருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் ஒத்த கருத்துக்களை கொண்ட 2 உவமைகளை இயேசு வழங்குவதை எடுத்து காட்டுகின்றார் நற்செய்தியாளர் லூக்கா. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்று இயேசு கூறுவது நமக்கு மிக முக்கிய செய்தியாக அமைகிறது. நமது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் செல்வமே முதன்மை பெறுகிறது. அதாவது, அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும், பெரும் செல்வத்தை சேர்க்க வேண்டும், பெரிய ஆளாக வேண்டும், பெயரும் புகழும் பெற வேண்டும் என்று பலர் எண்ணுவதாலேயே சமுதாயத்தில் அனைத்து தீமையான செயல்களும் நிலவுகின்றன. குறிப்பாக கடவுளின் சாயலிலும் உருவிலும் ஒரே இனமாக படைக்கப்பட்ட மனிதரிடத்தில் வேற்றுமை தீயை வளர்ப்பதே இந்த பேராசைதான். முதலையானது ஆற்றின் கரைக்கு வந்து குழியை தோண்டி முட்டையிட்டு அதனை மூடிவிட்டு மீண்டும் தண்ணீருக்குள் போய்விடும். ஆனால் அது தண்ணீருக்குள் இருந்தாலும் அதன் முழு கவனமும் எப்போதும் அந்த முட்டைகள் மீதுதான் இருக்கும். அதாவது, யாராவது வந்து முட்டைகளை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்களோ என்ற எண்ணத்தில் அந்த முட்டைகளிலிருந்து குஞ்சுகள் வெளியே வரும் வரை அம்முதலையானது ஆற்றின் ஓரத்திலேயே சுற்றி சுற்றி வரும். அவ்வாறே மனிதரும் கடவுளை விடுத்து பணத்திற்கும் செல்வத்திற்கும் அடிமையாகும் போது அவற்றை தங்களிடமிருந்து எவரும் பறித்து சென்றுவிடக் கூடாது என்று எண்ணி அவர்களின் முழு கவனமும் எப்போதும் செல்வத்தின் மீதுதான் இருக்கும். அதனால்தான் இயேசு ஆண்டவரும் உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்று நம்மை எச்சரிக்கின்றார். அப்படியென்றால் இதிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி எப்போதும் விழிப்பாயிருப்பதுதான். விழிப்பாக இருக்கும் பணியாளர்தான்
தன் தலைவனிடத்தில் நற்பெயர் பெறுவார் என்பதை இரண்டாவது உவமையில் எடுத்துரைக்கின்றார் இயேசு. ஆக ஆன்மீக வாழ்விலும் சரி, பொது வாழ்விலும் சரி, விழித்திருப்பவர்கள் மட்டுமே விடுதலை பெறுகிறார்கள். விழிப்புணர்வு என்பது மனித வாழ்வில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு வருகிறது. இதன் காரணமாகவே தலைவர் வந்து பார்க்கும்போது தன் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர், அவர் பேறு பெற்றவர், அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் என்கிறார் இயேசு. அன்பர்களே, மலையில் இருக்கும் குகை ஒன்றில் தியானம் செய்வதற்காக குருவும் சீடரும் நடந்து சென்று கொண்டிருந்தனர். நடக்கத் தொடங்கி அரை மணி நேரம் கடந்துவிட்டது. குரு மெளனமாய் பின்னால் வர சீடர் வேகமாக முன்னால் நடந்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் குருவின் பார்வையில் மறைந்து வெகு தொலைவுக்கு சென்று விட்டார் சீடர். குரு மெல்ல நடந்து வந்து கொண்டிருந்தார். சில நிமிடங்கள் கடந்தன. விரைவாகச் சென்ற சீடர் தூரத்தில் சோர்வுடன் அமர்ந்திருந்தார். குரு கையில் ஒரு பச்சிலையுடன் நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர் சீடரிடம் வந்ததும் தன் கையில் இருந்த பச்சிலையை அவரிடம் கொடுத்து முகர்ந்து பார்க்கச் சொன்னார். சீடர் அதனை முகர்ந்ததும் அதில் எலுமிச்சை மணம் வீசியது. அதன் மனம் சீடரின் மனதுக்கும் உடலுக்கும் மிகுந்த உற்சாகத்தை கொடுத்தது. குருவே, இது என்ன இலை என்று சீடர் கேட்க, இதன் பெயர் எலுமிச்சை புல். இது சாதாரண புல்லை போல தோன்றினாலும் எலுமிச்சை மனம் கொண்டது என்று பதிலளித்தார். அப்போது அந்த சீடர், குருவே, ஆன்மீக உயர்வடைய ஒருவருக்கு குரு அவசியம்தானா? ஒருவருக்கு விழிப்புணர்வு கிடைக்கும் வரை அவருக்கு குரு அவசியமா? விழிப்புணர்வு என்பது என்ன என்ற சில கேள்விகளை எழுப்பினார். நான் கொடுத்த எலுமிச்சை புல்லை முகர்ந்தாய் அல்லவா? அதற்கு முன் இங்கே இருக்கும் எலுமிச்சை புல்லை பற்றி உனக்கு தெரியுமா என்று குரு கேட்க, தெரியாது என்றார் சீடர். நான் வரும் வரை இங்கே அமர்ந்திருந்தாயே, உன் கால்களுக்கு அருகிலேயே அந்த புல் புதர் போல வளர்ந்திருந்தது. உன் கால்களுக்கு கீழே அந்த பொருள் இருப்பது கூட தெரியாமல் இன்னொருவர் அதை உனக்கு தரும் வரை இங்கு நீ அமர்ந்திருக்கிறாய். நீ விழிப்புணர்வு கொண்டவனாக இருந்திருந்தால் உனக்கே அது தெரிந்திருக்கும் என்றார் குரு. அப்படியானால் விழிப்புணர்வு வரும் வரை குரு தேவையல்லவா என்று சீடர் வினவ, விழிப்புணர்வு வரும் வரை குரு தேவைதான். விழிப்புணர்வு வந்த பின் குரு எல்லா இடத்திலும் இருப்பதை நீ உணர்வாய் என்றார். ஆம் அன்பர்களே, நம் உள்ளத்திலும் அருகிலும் கடவுள் இருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடியாமல் நம் அறிவையும் சிந்தனைகளையும் மழுங்கடிப்பதே விழிப்புணர்வற்ற மனநிலைதான். இவ்வுலக மாயையும் செல்வத்தின் மீதான நமது பேராசையுமே கடவுளை காணும் நம் அகக்கண்களை மறைக்கின்றன. ஆகவே நம் முதுபெரும் தந்தை ஆபிரகாமை போல் விழிப்புணர்வு பெற்று கடவுளை மட்டுமே நமது உண்மை செல்வமாக கொண்டிருந்தால் இயேசு கூறும் விழிப்புணர்வுள்ள பணியாளர்களாய் வாழ்ந்திட முடியும் என்பதை இக்கணம் உணர்வோம். அதற்கான அருள்வரத்தை இந்நாளில் இறைவனிடம் கேட்டு மன்றாடுவோம். கடவுளே என்றென்றும் நம் உரிமை சொத்து என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு மறைவுரை சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். தூய அகுஸ்தின் சபையை சார்ந்தவரும் அர்ஜென்டினாவின் பரானா உயர் மறைமாவட்ட முன்னாள் பேராயருமான கர்தினால் ஸ்தனிஸ்லாவ் எஸ்பென் கார்லிக் அவர்கள் தனது 99வது வயதில் ஆகஸ்ட் 8 வெள்ளிக்கிழமையன்று இறைப்பதம் சேர்ந்தார். மிக எளிய குணம் கொண்டவரும் மகத்தான இரக்க குணம் உடையவருமான கர்தினால் ஸ்தனிஸ்லாவ் கார்லிக் அவர்கள் ஆழ்ந்த அமைதியை தன்னகத்தே கொண்டவர். கடந்த மே மாதத்தில் இதய நோயினால் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை மேற்கொண்டு தூய அகுஸ்தின் சபையின் அருள் பணியாளர்களுக்கான இல்லத்தில் ஓய்வு பெற்று வந்த கர்தினால் கார்லிக் அவர்கள் ஆகஸ்ட் 8 வெள்ளிக்கிழமை இரவு இறைப்பதம் சேர்ந்ததை தொடர்ந்து
அனைத்து நிலையினரும் அவரது ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபித்து வருகின்றனர். வறுமை பல்வேறு வகையான கலாச்சார இழப்பு மற்றும் கலாச்சார உரிமைகள் மறுப்பிலிருந்து உருவாகிறது என்றும், தனிநபர்களின் கல்வி மற்றும் மேம்பாடு அனைத்து சமூக நடவடிக்கைகளின் முதன்மை கவலையாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பேராயர் கப்ரியேலே காச்சா. அண்மையில் துர்க்மெனிஸ்தானின் அவாசா பகுதியில் நடைபெற்ற நிலத்தால் சூழப்பட்ட வளரும் நாடுகள் குறித்த 3வது பன்னாட்டு மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றுகையில் இவ்வாறு எடுத்துரைத்தார் ஐநாவிற்கான திருப்பீட பிரதிநிதி பேராயர் கப்ரியேலே காச்சா. நியாயமற்ற கட்டமைப்புகள் மற்றும் கொள்கை தேர்வுகளின் விளைவால் உருவாகும் வறுமை தவிர்க்க முடியாதது அல்ல, எனவே அதை கடக்க முடியும், நாம் கடக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ள பேராயர் காச்சா அவர்கள், வறுமையை ஒழிப்பதற்கான ஒரு முறையான தடையாக நியாயமற்ற வர்த்தகம் உள்ளது என்றும், பன்னாட்டு வர்த்தகம் சரியாக இருந்தால் வளர்ச்சியை ஊக்குவிக்க முடியும், வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும், பயனுள்ள வளங்களை வழங்க முடியும் என்றும் எடுத்துரைத்தார். ஸ்பெயினின் வரலாற்று சிறப்புமிக்க கோர்தோபா பேராலயத்தில் ஏற்பட்ட தீ விபத்தினால் அதிகப்படியான பாதிப்புகள் எதுவும் இல்லை என்றும், எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட இந்த தீ விபத்தினை தீயணைப்பு வீரர்கள் முழு மூச்சுடன் இணைந்து அணைக்க உதவினர் என்றும் எடுத்துரைத்தார் ஆயர் தெமேத்ரியோ பெர்னாண்டஸ். ஆகஸ்ட் 8 வெள்ளியன்று இரவு 9 மணியளவில் ஏற்பட்ட தீ விபத்தினால் வியத்தகு தீப்பிழம்புகள் இருந்த போதிலும் கொர்தோபா பேராலயத்தின் தீ விரைவாக அணைக்கப்பட்டது என்றும், வரலாற்று சிறப்புமிக்க பேராலயத்தை தீயணைப்பு வீரர்கள் காப்பாற்றினர் என்றும் உள்ளூர் செய்திகளுக்கு தெரிவித்தார் கொர்தோபா மறைமாவட்டத்தின் முன்னாள் ஆயர் தெமேத்ரியோ பெர்னாண்டஸ். முன்னாள் மசூதியாக இருந்த இந்த பேராலயமானது தற்போதைய யுனெஸ்கோவினால் உலக பாரம்பரிய தளமாக உயர்த்தப்பட்டது என்றும், மேற்கு முஸ்லிம் உலகில் ஒரு முக்கிய நினைவு சின்னமாக கருதப்படுகின்றது என்றும் தெரிவித்தார் ஆயர் பெர்னாண்டஸ். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு என்றுமுள்ள அன்பின் வாழ்வை நோக்கி நகரும் யதார்த்தத்திற்கு நீங்கள் சாட்சிகள் என்று உருகுவே மறைக்கல்வியாளர்களுக்கு அனுப்பிய அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார் மெலோய் மறைமாவட்ட ஆயரும் உருகுவே ஆயர் பேரவையின் மறைக்கல்வித்துறை தலைவருமான ஆயர் பாப்லோ ஜோர்தன். 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 24 அன்று சிறப்பிக்கப்பட இருக்கும் தேசிய மறைக்கல்வியாளர் தினம் மறைக்கல்வியாளர்களின் சந்திப்பு, இறைவேண்டல் மற்றும் புதுப்பித்தலுக்கான வாய்ப்பாக அமையும் என்றும், இவ்வாண்டு மறைக்கல்வியாளர் தினத்தின் கருப்பொருள் எதிர்நோக்கின் மீது அடித்தளத்தை அமைத்தல் என்றும் கூறியதுடன், சமூகத்தில் நம்பிக்கையை தாங்கிச் செல்லும் அவர்களின் மதிப்பையும் வலியுறுத்தினார் ஆயர் ஜோர்தன். வியட்நாமின் ஹூ மறைமாவட்டத்தில் உள்ள தள திரு அவை உறுப்பினர்கள் நாட்டின் மிக முக்கியமான சவால்களில் ஒன்றான நெகிழி மாசுபாட்டை எதிர்கொள்கின்றனர் என்றும், அர்ப்பணிப்பு மற்றும் ஆர்வமுள்ள உள்ளூர் கத்தோலிக்கர்கள் தலைமையில் ஓர் அமைதியான சுற்றுச்சூழல் இயக்கம் நடந்து வருகின்றது என்றும் தெரிவித்துள்ளார் மீனவரான ஆண்டன் லூவான் பூக். வியட்நாமின் கடற்கரையில் ஏற்பட்டு வரும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டினை சுட்டிக்காட்டி யூகான் செய்திகளுக்கு இவ்வாறு தெரிவித்துள்ள 52 வயதான மீனவரான ஆண்டன் லூவான் பூக் அவர்கள், சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நமது கடமை என்றும், அதனை காக்க நாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த தலைமுறை பாதிக்கப்படும் என்றும் எடுத்துரைத்துள்ளார். ஒடிசாவின் ஜலேஸ்வர் தள திரு அவையின் கங்காதர் கிராமத்திற்கு அருகில் உள்ள மறைப்பணி நிலையத்திற்கு அருகில் மத மாற்றம் செய்ததாக 2 அருள் பணியாளர்கள், 2 அருள் சகோதரிகள் மற்றும் 1 மறைக்கல்வியாளர் ஆகியோரை இந்துத்துவா பஜ்ரங் தளத்தின் உறுப்பினர்கள் தாக்கியுள்ளதாக ஃபீதேஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 6 புதனன்று கங்காதர் கிராமத்தைச் சார்ந்த 2 கத்தோலிக்கர்கள் மரணமடைந்த 2ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியை நிறைவேற்றுவதற்காக ஜலேஸ்வர் பங்கு தந்தை அருள் பணியாளர் நிரப்பில் மற்றும் பலசோர் மறைமாவட்டத்தின் ஜோதா பங்கில் பணிபுரியும் அருள் தந்தை ஜோஜோ, 2 அருள் சகோதரிகள், 1 மறைக்கல்வியாளர் என 5 பேர் அப்பகுதிக்கு சென்றதாக கூறப்பட்டுள்ளது. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.